ஹர்ஷித் நாகராஜ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று காமராஜர் பற்றி சில வார்த்தைகள் கூறப் போகிறேன். காமராஜருக்கு 18 வயது இருக்கும்போது அரசியலில் சேர வேண்டும் என்று நினைத்தார். அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் முதல்வராக பதவி வகித்தார். இவர் முதல்வராக இருக்கும்போது மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். தொழில், கல்வி, விவசாயம் போன்றவற்றின் வளர்ச்சிக்காக பெரிதும் பங்கேற்றியுள்ளார். காமராஜர் தன்னோட அரசவையை மிகவும் வித்தியாசமாகவும் வியக்கும்படியாகவும் நடத்தியுள்ளார். காமராஜர் தன்னை எடுத்துள்ள சி. சுப்பிரமணியத்தையும் தன்னை முன்மொழிந்த எம். பக்தவத்சலையும் அமைச்சராக்கினார். முதல்வராக இருக்கும்போது தன்னோட முதல் பணியாக, என் பெயர் ஹர்ஷித் நாகராஜ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று காமராஜர் பற்றி சில வார்த்தைகள் கூறப் போகிறேன். காமராஜருக்கு 18 வயது இருக்கும்போது அரசியலில் சேர வேண்டும் என்று நினைத்தார். அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் முதல்வராக பதவி வகித்தார். இவர் முதல்வராக இருக்கும்போது மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். தொழில், கல்வி, விவசாயம் போன்றவற்றின் வளர்ச்சிக்காக பெரிதும் பங்கேற்றியுள்ளார். காமராஜர் தன்னோட அரசவையை மிகவும் வித்தியாசமாகவும் வியக்கும்படியாகவும் நடத்தியுள்ளார். காமராஜர் தன்னை எடுத்துள்ள சி. சுப்பிரமணியத்தையும் தன்னை முன்மொழிந்த எம். பக்தவத்சலையும் அமைச்சராக்கினார். காமராஜர் முதல்வராக இருக்கும்போது தன்னோட முதல் பணியாக திட்டத்தை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளையும் திறந்தார். சுதந்திரம் அடைந்த 17 ஆண்டுகளுக்குள் மதராஸில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் மின்சாரத்தை வழங்கியுள்ளார். காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காலமடைந்தார். மிகவும் உயர்ந்த விருதாக பாரத் ரத்னாவை வழங்கினார். இவர் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாமலே வாழ்ந்தார். வேற அரசியல்வாதி இந்த உலகத்தில் இருக்க போறது இல்லை. உன்னை போல் வேற யாரும் நிகரானது இல்லை, யாரும் இல்லை.